அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அறிவு தேடலின் வாசக பெருமக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்குகின்ற புத்தகம் உலகின் மாபெரும் அறிஞராக திகழ்ந்த மிக பெரும் ஆன்மீகவாதியாக இருந்த ஒரு இமாம் அவர்களுடைய புத்தகம் குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்கவிருக்கிறோம். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்றதில் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை எழுதின அந்த எழுத்தாளர், அந்த மாபெரும் அந்த அறிஞரை குறித்து நம்ம தெரிஞ்சுன்னு சொன்னால் அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது என்பதை நம்மால் என்ன செய்ய முடியும், புரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தகத்தை எழுதிய அந்த அறிஞர், அந்த ஆன்மீகவாதி தன்னுடைய பேச்சின் மூலமாகவும் தன்னுடைய எழுத்தின் மூலமாகவும் உலகில் இருக்குகின்ற பல மனிதர்களுடைய உள்ளங்களில் ஆன்மீக சுடரை ஏற்றிய ஒரு மாபெரும் அறிஞர் தான் அவர். அவரை குறித்து நம்ம சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், ஜமாலுல் இஸ்லாம் என்பெல்லாம் உலக அறிஞர்களால் பெயர் வைக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஆன்மீகவாதி அவர்கள். தடமாறிய எத்தனையோ சிந்தனைவாதிகளை, எத்தனையோ சிந்தனைகளை சீரமைத்த 5ஆம் நூற்றாண்டினுடைய மாபெரும் சீர்திருத்தவாதியாக இருந்தவர் தான் அந்த எழுத்தாளர். உலக புகழ்பெற்ற பகதாதில் இருக்குகின்ற நிஜாமியா பல்கலைக்கழகத்தில் மிக பெரும் தலைமை ஆசிரியராக இருந்தவர் தான் அவர். சொல்லப்போனால் இதை சொல்லிட்டேன்னா அவர் யாருன்னு உங்களால் என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும். உலகில் ஆன்மீகத்தையும் தத்துவத்தையும் ஒன்றிணைத்து தன்னுடைய இஹ்யா உலுமுதீன் என்ற உலக புகழ்பெற்ற அந்த கிதாபின் மூலமாக உலகத்தை தன்பால் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி யார் என்பதை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, இந்த இஹ்யா உலுமுதீன் என்று சொன்னவனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆம், நீங்கள் எல்லாம் நினைக்கின்ற அந்த மாபெரும் அறிஞர் யாருன்னா ஜமாலுல் இஸ்லாம், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், அல் இமாமுல் ஆலம் அபு ஹாமித் முஹம்மது பின் அஹ்மத் அல் தூசி அல் ஷாஃபிஇ அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். இமாம் கஸாலி அவங்க எழுதின புத்தகம் நம்ம எடுத்தாலே அதில் ஆன்மீகம்தான் நிறைந்து கிடக்கும். அதனால தான் இந்த உலகத்தில் ஆன்மீகத்திற்கு என்று பிரசித்தி பெற்ற புத்தகங்களில் இமாம் கஸாலியினுடைய இஹ்யா உலுமுதீன் இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அந்த இமாம் கஸாலி அவர்கள் எழுதிய கிதாபு தான் கஷ்ஃபுல் கஸாலி என்பதாக மொழிபெயர்க்கப்பட்டு நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்குது. இந்த புத்தகத்தை நிறைய பேர் வாசித்திருக்கலாம், நிறைய பேர் இந்த புத்தகத்தை வச்சிருக்கலாம். இந்த புத்தகத்தை வாசிக்காதவர்கள் கட்டாயம் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய இந்த அறிமுகத்தில் முதலாக தேர்ந்தெடுத்த புத்தகம்தான் இமாம் கஸாலியினுடைய கஷ்ஃபுல் கஸாலி என்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய முழு பெயர் கிதாபுல் கஷ்ஃபி வ தபீனி ஃபி குரூரில் ஹல்கி அஜ்மஈன் என்பதான் இந்த புத்தகத்தினுடைய முழு பெயர். இது தமிழில் மொழியாக்கம் செய்கிற பொழுது கஷ்ஃபுல் கஸாலி என்பதாக சுருக்கமாக இந்த புத்தகத்துக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்தவங்க மௌலவி முஹம்மது ஹசன் காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலி என்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் தான். இவங்களை குறித்து தேடி பார்க்குறப்ப இவங்க 1950 காலகட்டங்களில் இருந்து 1990 வரைக்கும் இவங்க நிறைய இஸ்லாமிய புத்தகங்களை, ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களால தான் இந்த புத்தகம் மொழியாக்கம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தின் முன்னுரையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புத்தகத்தை என்னுடைய நண்பராக இருக்குகின்ற ஆர்பிஎம் கனி அவங்களிடத்தில் நான் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க இந்த புத்தகத்தை வாசித்தாங்க. இதனுடைய மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாம் அவங்க பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஆர்பிஎம் கனி அவர்கள் அவங்க இமாம் கஸாலியை குறித்துண்டான புத்தகங்களை எல்லாம் அவர்களும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவங்க குறித்துண்டான கட்டுரைகள் எல்லாம் அவங்க பத்திரிக்கையில் எழுதி வந்திருக்கிறதுனால இமாம் கஸாலியினுடைய வாழ்க்கையையும் அவங்க வாழ்க்கையில் உள்ள சில தத்துவங்களையும் நம்ம இந்த புத்தகத்தில் இணைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த கஷ்ஃபுல் கஸாலி என்கிற அந்த புத்தகம் அது துவங்குவதற்கு முன்னாடி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தோற்றம், அவங்க பிறந்ததிலிருந்து அவங்களுடைய இறப்பு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை சுருக்கமாக இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த புத்தகத்தினுடைய சரிபாதி இந்த புத்தகத்தினுடைய சரிபாதி இமாம் கஸாலியினுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவங்க யஹ்யாவை எழுத துவங்கியது என்பதாக ரொம்ப சுவாரஸ்யமாக இமாம் கஸாலியுடைய வாழ்க்கையை சுருக்கமாக இதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதுலேயும் இமாம் கஸாலி பக்தாதில்
நிசாமியா பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரும் பேராசிரியராக மிகப்பெரும் புகழ்பெற்றவராக அவர் இருந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாம் இருந்தும் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்ததன் நெருடலின் காரணமாக அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பேராசிரியர்களுக்கு என்று பெருமிதம் கொள்ளக்கூடிய அந்த ஆடைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டுட்டு சூஃபியாக்கள் அணியக்கூடிய முரட்டு ஆடைகளை அவங்க அணிந்து அந்த ஊரை விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, வேறு ஊருக்கு போகிறாங்க என்பதாக அதனுடைய எழுத்து நடைகளில் வாசிக்கிறப்ப அடுத்தடுத்த பக்கங்களை நம்ம படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இமாம் கசாலியினுடைய வாழ்க்கை வரலாறு சரி பாதியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு அப்புறம்தான் மௌலவி முகமது ஹசன் காதிர் ரஹமத்துல்லாஹி அலி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட கஷ்ஃபுல் கசாலியினுடைய அந்த புத்தகம் ஆரம்பமாகுது. நம்ம இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த புத்தகம் ஆன்மீகம் சார்ந்து ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் உரசி பார்க்குகின்ற பல்வேறு விஷயங்களை இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இமாம் கசாலி ஒவ்வொரு மனிதரும் எந்த மயக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய மயக்கத்தை மிக தெளிவாக இமாம் கசாலி அவர்கள் இதில் எழுதியிருக்கிறார்கள். மனிதர்களுடைய மதிமயக்கம், பொதுவாக மனிதர்களுடைய மதிமயக்கம், அது முஸ்லீம்களாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அவங்க எந்த மதிமயக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா முஃமின்களுடைய மதிமயக்கம், முஃமின்கள் எந்த சூழ்நிலையில் எப்படி அவங்களுடைய மதிமயக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு கொண்டு வரக்கூடிய இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி மூன்றாவதாக ஒரு தலைப்பில் மிக முக்கியமாக கொண்டு வருகிறார்கள் ஆலிம்களின் மதிமயக்கம். அப்போ ஆலிம்களுடைய மதிமயக்கம் என்கிற அந்த தலைப்பில் ஆலிம்களுடைய வகையினரை அவங்க புட்டு ஆலிம்களாக இருக்கக்கூடியவங்களுடைய விஷயங்களை அவங்க தனித்தனியாக பிரித்து சொல்கிறாங்க. அதை நம்ம படிக்கிற பொழுது நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம் என்பதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆலிம்கள் மதிமயக்கம் என்கிற அந்த தலைப்பில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை படிக்கிறப்ப நம்ம எந்த வகை சார்ந்து நம்ம இருக்கிறோம் என்பதை நம்மால் புரிஞ்சு நம்மை நாமே திருத்தி கொள்வதற்குண்டான வழிகளையும் இமாம் கசாலி அவர்கள் அதில் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ இந்த புத்தகம் என்பது எல்லா மனிதர்களும் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதிலும் ஆன்மீகம் சார்ந்து யோசிக்கக்கூடியவர்கள், ஆன்மீகம் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வேண்டும்னு நினைக்கக்கூடியவங்க கட்டாயமாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். கஷ்ஃபுல் கசாலி என்கிற இந்த அருமையான இந்த புத்தகம், இந்த புத்தகத்தினுடைய விலையை கேட்டால் நீங்களே ஆடி போயிடுவீங்க. இந்த புத்தகத்தினுடைய விலை வெறும் 30 ரூபாய். அவ்வளவு விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்து இமாம் கசாலியினுடைய வரலாறு இதில் இருக்கிறது. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹினுடைய கஷ்ஃபுல் கசாலிங்கிற அந்த புத்தகம் முழுமையான முறையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய விலையே எவ்வளோன்னு சொன்னால் வெறும் 30 ரூபாய்க்கு இந்த புத்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இன்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்தை என்ன செய்யணும், நாம் எல்லோரும் வாங்கி வாசிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி வாசிங்க. இந்த புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்களுடைய பக்கத்தில் தெரிவிக்கலாம். அதே மாதிரி இந்த புத்தகத்தை வாசித்தவர்கள் இருந்தீர்கள் என்றாலும் இந்த புத்தகம் குறித்து உண்டான உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த புத்தகம் தேவைப்படுபவர் அறிவுத்தேடல் புத்தகாலயம் வெளியீட்டகம் என்ற எங்களுடைய ஆன்லைன் பக்கத்தில் இந்த புத்தகத்தை தாராளமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா நாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவானாக. அதே போன்று அவர்களுடைய புத்தகத்தை மொழிபெயர்த்து வழங்கிய ஹசன் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கபரையும் எல்லாமல்ல அல்லாஹ் சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்த ஒரு நல்ல புத்தகத்தில் உங்களை சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புத்தக தேவைக்கு ஸ்க்ரீனில் உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.